குவைத் நாட்டில் தமிழர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் நாட்டில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகம் ஒன்றில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 நபர்கள் பணிக்கு சென்றனர். தற்போது அந்த தனியார் உணவகத்தை தமிழகத்தைச் சேர்ந்த தாஜூதீன் என்பவர் அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உணவகத்தில் பணியாற்றிய 6 பேர் மீதும் தாஜூதீன் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தங்களை பத்திரமாக தமிழகத்திற்கு மீட்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். பிளஸ் இந்த கடையுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய தாஜுதீன் அவரும் ஒரு கும்பகோணம் தமிழர் தான். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கடையை அபகரிச்சுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட பேப்பர் அத்தாரிட்டி இருக்கு, பிளஸ் அவங்க கிட்ட பேப்பர் ஒர்க் இருக்குங்கிறத அபகரிச்சுக்கிட்டு அவங்க கடையை எடுத்து நடத்தி, பிளஸ் எங்களுடைய 6 பேருக்கும் பொய்யான வழக்குகள் தொடுத்து பொய்யான வழக்குகள் பதிவு செஞ்சு எங்களை இந்த இடத்துல இந்த ஊரை விட்டு மொத்தமா ஃபிங்கர் வச்சுட்டு வச்சு எங்களை வெளியேற்றுற அளவுக்கு எங்களை நிலைமைக்கு உள்ளாக்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்க 6 பேருமே அதுக்கப்புறம் அயலக தூதரக அதிகாரி ஷாஜகான் அவர்கிட்ட போய் நாங்க கேட்டோம்.